சொன்னது மாதிரி போராட துணிவில்லாத போராட முடியாத இனம் அழிந்து போகும். பேர் சீமானா சைமன் செபாஸ்டியனா? நீ தாண்டா அடையாளத்தை மறைக்கிற, நாங்க அடையாளத்தை மறைக்க கிடையாதுடா. எங்களுக்கு அப்படியே நீ சொல்றத நான் ஏத்துக்கிட்டா கூட எனக்கு தமிழ்ல இருந்து உருவானது, இது ஒரு மொழி குடும்பம். தமிழ்ல இருந்து உருவானது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாம். கொல்வி, வந்தேரி, தெலுங்கனை, நீ ஆந்திரா போ, தெலுங்கானா போ, புதுசா புதுசா கடந்த 10 வருஷத்துல இந்த கோஷம் அதிகமாயிட்டே போகுது. ஏன் இது அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா, அவங்க தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு கட்சி பாடுபட்டுட்டு இல்லாத எதிரியை, இப்போ நம்ம வீட்டு ஆட்கள் ஒரு வேலைக்கு போனாதான் சம்பளம், மாச சம்பளம் வாங்கினாதான் நம்ம குடும்பம் ஓட்ட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க தான் விஜயநகர பேரரசு காலத்துல எல்லா வரியும் விதிச்சு எங்க சொத்துக்களை ஃபுல்லும் அபகரிச்சீங்க அப்படின்னு ஒரு போலியா சித்தரிச்சு நமக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. நான் கேட்டேன், நான் வீடியோல கேட்டேன், அப்பா மாவீரனுடைய பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய கொடியை உருவாக்குனது எங்க நடராஜ் நாயுடு விருதுநகர்ல இருக்கக்கூடியவர் தான். பிரபாகரனுடைய கொடியவே உருவாக்குனது நாங்க தான். வாடிப்பட்டி பக்கத்துல பிரபாகரனுடைய படைகள் மொத்தத்துக்கும் போர் பயிற்சி கொடுத்ததும் நாங்க தான். ஆக எங்களுக்கு 40